திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் மொராய் சிட்டி கிரவுண்டில் ஜம்போ சர்க்கஸ் போட்டிருக்காங்க. இது தினமும் 3 ஷோ, மத்தியானம் 1 மணிக்கு, 4 மணிக்கு, அப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு. டிக்கெட் ப்ரைஸ் ரூ. 350, ரூ. 200, ரூ. 150 இந்த மாதிரி 4 இதில் இருக்குது. பைக் பார்க்கிங்க்கு, கார் பார்க்கிங்க்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. பட் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு 20 ருபீஸ். இதோட கடைசி நாள் அப்படின்னு எதுவும் இல்லைன்னும் இந்த மந்த் ஃபுல்லாக இருப்போன்னு சொன்னாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். நான் அங்கே கவனித்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்போதுமே சர்க்கஸ் போயிட்டு வரும் பொழுது அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள நினச்சி எல்லாருமே வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. பட் இந்த தடவை நம்மளை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. அங்கே அவ்வளோவா கூட்டம் எதுவுமே கிடையாது. நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. யாருன்னா 90s கிட்ஸு, 80s கிட்ஸு, 70s கிட்ஸு, 60s கிட்ஸு, 50s கிட்ஸு, அந்த கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. 2K கிட்ஸ் யாரும் அவ்வளோவா வரலை. ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பெருசாக அதில் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நிறைய ரியாலிட்டி ஷோ, மானாட மயிலாட அதெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க. ஏஐ டான்ஸ் எல்லாம் ஆடி பழகிட்டதுனால அதனால் சர்க்கஸ் பார்க்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா என்னன்னு தெரியல. குழந்தைங்க யாருமே இல்லை. எங்களை மாதிரி பெரிய கிட்ஸ் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட பேர் சொல்லி அவங்க மேலே ஒரு ஸ்பாட்லைட் அடிப்பாங்க. அப்போல்லாம் முன்னாடி எல்லோரும் கிளாப் பண்ணுவோம், சத்தம் போடுவோம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளை பார்த்து தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும் லைவாக கண்ணுக்கு நேராக பண்ணுறாங்க. அங்கே ஒரு 10% தான் ஆடியன்ஸே இருந்தாங்க. இருந்தாலும் அதே ஃபுல் எனர்ஜியோட அவங்க 100% நமக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. அது எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப ஆபத்தானது அப்படி தான் இருந்துச்சு. அவங்க அவ்வளோ பண்ணும்போது கூட நமக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படி தான் தோணுது. அந்தளவுக்கு தான் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. சின்னதாக கை தட்டலாம் இல்லை, அது கூட பண்ணலை. கை தட்டுறவங்கள கூட வந்து மற்றவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னாச்சு எல்லாருக்கும் லைக் போடுறீங்க, எங்கெங்கேயோ போய் கமெண்ட் எழுதுகிறாங்க. ஏன் அவங்க கண்ணுக்கு நேராக அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்கள பார்த்து கையாட்டவோ கை தட்டவோ என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. எல்லாமே மறந்து போச்சோ என்னவோ தெரியல. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் அழைச்சிட்டு வந்து காட்டுங்க. அந்த 2 ஹவர்ஸ் எனக்கு ஃபோன் பற்றியோ எந்த ஞாபகமுமே இல்லை. ஒவ்வொரு செகண்டும் அவங்க என்கேஜாக வச்சுருந்தாங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதில் இந்த டிக்கெட் விலை அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை. குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் நிஜமாக இருக்கிற இந்த விஷயங்களை காட்டுங்க. ஏஐயில் பண்ணுறதெல்லாம் சும்மா, இது நிஜமாகவே மனுஷங்க அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. 2 மணி நேரம் எடுத்து ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணி 1 நிமிஷம் ரீல் பார்க்குறோம். பட் இங்கே 2 மணி நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. அவசியம் வந்து பாருங்கள்.